जय साई राम। जय गुरु देवदत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे நமஹ। சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்திராமிர்தம் அத்தியாயம் 35 குரு சிஷ்ய லீலை. சம்சார சாகரத்தின் தடைகளை வெட்டி எறிந்தால் ஒருவனுக்கு வைராக்கியம் கிட்டும். நற்பாதையில் நடப்பான், நல்ல முடிவை அடைவான். அப்படி நடப்பதற்கு ஒரு குரு மிகவும் அவசியம் தேவை. எவ்வளவு படித்தவனாக இருந்தாலும் வேதங்களை கரைத்து குடித்திருந்தாலும் அவன் அப்பாதையின் முடிவை பத்திரமாக அடைய முடியாது. ஒரு வழிகாட்டி துணையிருந்தால் பள்ளங்களையும் கொடிய மிருகங்களையும் தவிர்த்து முடிவை அடையலாம். பாபாவின் கதை அவரே சொல்ல கேட்டவை, மிகவும் ஆச்சரியமானவை. இவைகளை படித்தால் கேட்டால் நமக்கு நம்பிக்கையும் பக்தியும் உண்டாகும். பாபாவே சொல்ல கேட்டது. நாங்கள் 4 பேர்கள் ஒரு நாள் பிரம்மத்தை பற்றி விவாதித்தோம். முதலாமவர் சொன்னார், மற்றவர்கள் உதவி இல்லாமல் நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றார். இரண்டாமவர், மனதை எவன் கட்டுப்படுத்துகின்றானோ அவனே ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆவான். தூய எண்ணங்களுடன் நல்மார்க்கத்தில் நடந்தால் நம்மை விட சிறந்தவர்கள் இல்லை என்றார். மூன்றாமவர், உலகம் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கிறது, நல்லது கெட்டது தெரிந்து நடந்தால் போதுமானது என்றார். நான்காமவர், நான் சொன்னேன், புத்தக படிப்பு பிரயோஜனமற்றது. நமது கடமைகளை செய்து நமது மனம் முதலிய 5 பொறிகளையும் குருவின் பாதத்தில் அர்ப்பணித்துவிட்டு குருவே தெய்வம், எல்லாம் குரு என்று இருந்தால் போதும். இதற்கு நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும் என்றேன். இவ்வாறு விவாதித்துக் கொண்டே கடவுளை தேடி காட்டினுள் அலைந்தோம். நாட்டில் வனவாசி ஒருவர் எங்களை சந்தித்து, எங்கே போகின்றீர்கள், வெயில் கொடுமையாக இருக்கிறதே என்று வினவினார். காட்டினுள் செல்வதற்காக இருந்தால் வழிகாட்டி இல்லாமல் போகக்கூடாது. நீங்கள் சொல்லும் காரணத்தை சொல்லாவிட்டாலும் உட்கார்ந்து ரொட்டி சாப்பிட்டு தண்ணீர் குடித்து ஓய்வெடுத்து பிறகு செல்லுங்கள் என்றார். நாங்கள் அதை மதியாமல் எல்லாம் தெரிந்தவர்களைப் போல் மேலே சென்று விட்டோம். காடு அடர்த்தியாகவும் சூரிய வெளிச்சம் புக முடியாததாகவும் இருந்ததினால் வழியை தவறவிட்டு திகைத்தோம். மறுபடியும் வனவாசி எதிரில் வந்து, உங்கள் அபார நம்பிக்கையால் வழி தவறி திண்டாடுகிறீர்கள். வழிகாட்டி கண்டிப்பாக அவசியம். மேலும் வெறும் வயிற்றில் ஒன்றையும் அடைய முடியாது. இட்ட உணவை நிராகரித்தால் அபசகுனமாகும். சாப்பிட்டு செல்லுங்கள் என்று வற்புறுத்தினார். நான் மட்டும் தனித்து உட்கார்ந்து சாப்பிட்டு நீரை பருகினேன். மற்ற மூவரும் மேலே சென்று விட்டார்கள். வனவாசி கீழ் ஜாதியாயினும் படிக்காதவராயினும் மனது நிறைய அன்பும் கருணையும் பொங்கி வழிந்தது. ஆகவே நான் அவரை சரணடைந்தேன். வனவாசி என்னை விசாரித்தார். பிறகு, என்னுடன் வா, நீ தேடியவற்றை அடையலாம். ஆனால் முழு நம்பிக்கையுடன் நான் சொல்வதை கேள் என்றார். ஒரு கிணற்றருகில் என்னை அழைத்து போய் ஒரு கயிற்றில் கால்களை கட்டி தலைகீழாக கிணற்றில் தண்ணீர் படாமல் தொங்கவிட்டு கயிற்றை ஒரு மரத்தில் கட்டிவிட்டு போய்விட்டார். 4 அல்லது 5 மணி நேரம் கழித்து அவர் திரும்பி வந்து என்னை விடுவித்து, எப்படி இருந்தது என்று கேட்டார். சொர்க்கத்தில் அல்லவா இருந்தேன், நான் அனுபவித்ததை எப்படி வர்ணிப்பேன் என்று சொன்னேன். குரு சந்தோஷப்பட்டு என்னை கட்டி தழுவி தட்டி கொடுத்தார். இதுவே அவர் பள்ளியில் என்னை சேர்த்த விதம். தாய் குழந்தையை காப்பாற்றுவதை போல் காப்பாற்றினார். எல்லாவற்றையும் மறந்து அவரையே பார்த்திருந்தேன். அவர் உருவம் மறைந்தால் கண்களை இழக்கவும் தயாரானேன். அவரை கட்டி தழுவி அவரையே நோக்கினேன். இதுவே எனது பள்ளி. யார் அதில் நுழைந்தாலும் வெறும் கையுடன் திரும்ப முடியாது. என்னுடைய யோஜனை எல்லாம் குருவின் பேரிலேயே லயித்தது. அவரே எனக்கு எல்லாமாக மாறினார். நான் எதையும் தேடி போகவில்லை, எல்லாம் என்னை தேடி நாடி வந்தது. பாபாவே பிரம்மாவாக இருக்கும் பொழுது குருவை ஏன் நாடினார் என்றால்,
உலகத்தாருக்கு குருவே இல்லாமல் ஒன்றுமே அடைய முடியாது என்று காண்பிப்பதற்காகவே ஆகும். பிரம்மமாக இருந்தாலும் வனசாரியை மதித்து கொடுத்த சாப்பாட்டை புசித்து எப்படி குருவை அடைந்தார் என்பதையும், போஜனத்தை நிராகரிக்கதினால் எப்படி அவஸ்தை அடைந்தார்கள் என்பதையும் போதிக்கவே நடிக்க செய்தார். வாழ்க்கையின் முக்கிய அம்சமான அறம், பொருள், இன்பம் நமது முயற்சியினால் அடையலாம். ஆனால் வீடு பேறு குரு மூலமாகத்தான் அடைய முடியும். பாபாவின் தர்பாரில் எல்லோரும் வந்து சென்றார்கள். ஜோசியர்கள், ராஜாக்கள், புகழ்பெற்றவர்கள், சந்நியாசிகள், யோகிகள், ஏழைகள், அதிகாரிகள் எல்லோரும் பாபாவின் தரிசனத்திற்கு வந்தார்கள். சண்டாளர்கள், போக்கிரிகள், ரவுடிகள், குருடர்கள், நொண்டிகள், நடனம் புரிபவர்கள் எல்லோரும் தரிசனம் செய்து நன்மைகளை பெற்றனர். இதே மாதிரி வனசாரியும் பாபாவின் வாழ்க்கையில் குருவாக நின்று நடிக்கச் செய்தார். ஸ்ரீமதி கோகலேயின் உபவாசம். பாபா தானும் பட்டினி இருப்பதில்லை, மற்றவர்களையும் உபவாசம் இருக்க விடமாட்டார். உபவாசம் இருந்தால் மனம் பசியின் மயக்கத்தில் இருப்பதால் மனனம் வராது. வயிற்றில் உணவு இல்லையானால் அவயங்கள் வேலை செய்யாது. அப்படி இருக்க எந்த கண்களால் பகவானை தரிசிக்க முடியும்? எந்த நாவால் துதி பாட முடியும்? எந்த காதால் லீலைகளை கேட்க முடியும்? வயிறு நிறைந்திருந்தால்தான் எல்லாம் சரியாக நடக்கும். ஆகவே உபவாசமும் அதிகமாக சாப்பிடுவதும் தப்பு. ஸ்ரீமதி கோகலே என்பவள் சீரடிக்கு வந்து தாதா கேல்கரின் விருந்தினராக தங்கி இருந்து பாபாவிடம் 3 நாள் உபவாசம் இருக்க எண்ணம் கொண்டு பாபாவை நமஸ்கரித்தாள். அதற்கு முந்தின நாள் தாதா கேல்கரிடம் பாபா தனது குழந்தைகளை உபவாசம் இருக்க விடமாட்டேன் என்றார். ஆக ஸ்ரீமதி கோகலே வந்தபோது பாபா எதற்காக உபவாசம் இருக்க வேண்டும்? தாதா வீட்டிற்கு போய் பூரன் போலி நீயாகவே தயார் செய்து அவருடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்து நீயும் சாப்பிடு என்றார். கோகலே அம்மைக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. உபவாசம் பாபாவிற்கு பிடிக்காமல் அவர் எண்ணத்தை முன்கூட்டி அறிவித்தது ஆச்சரியம். ஆனால் விருந்தாளியான தான் எதற்காக பூரன் போலிதான் செய்து மற்றவர்களுக்கு செய்து போட வேண்டும் என்று யோசித்து தாதாவின் வீட்டிற்கு சென்றாள். அங்கு சென்றவுடன் தான் தெரிந்தது தாதா கேல்கரின் மனைவி மாதவிடாய் ஆகியிருந்தார். ஆகவே சமைப்பதற்கு யாரும் இல்லை. அதனால் பாபா இதனை முன்கூட்டி அறிந்து தன்னை சமையல் செய்ய சொன்னார் என்று தெரிந்து ஆச்சரியப்பட்டார். பாபாவின் எஜமானன். பாபா சொன்னார், தான் சிறுவனாக இருந்தபோது பிகாமுக்கு சென்றேன். அங்கு துணி நெய்கின்ற வேலை கிடைத்தது. எனது எஜமானன் என் வேலையை பார்த்து திருப்தி அடைந்தார். 3 வேறு பையன்கள் வேலை செய்தனர். முதல்வனுக்கு 50 ரூபாயும், இரண்டாம் அவனுக்கு 100 ரூபாயும், மூன்றாம் அவனுக்கு 150 ரூபாயும் கிடைத்தது. ஆனால் எனக்கு எல்லா பணத்திலும் 2 பாகம் அதிகமாக, அதாவது 600 ரூபாய் கிடைத்தது. என்னுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து என்னுடைய எஜமானன் என்னை புகழ்ந்து ஒரு தலைப்பாகையும் ஒரு பெரிய சரிகை அங்க வஸ்திரமும் கொடுத்தார். நான் இதை அணியாமல் வைத்திருந்தேன். மனிதன் கொடுப்பது அழிந்துவிடும், கடவுள் கொடுப்பது அழியாதது. வேறு எந்த வெகுமதியும் கடவுள் கொடுப்பதற்கு ஈடாகாது. எல்லோரும் கொடு கொடு என்கிறார்கள். நான் சொல்வதை புரிந்து கொள்வதில்லை. எனது கஜானா நிரம்பி வழிகிறது. தாய் சொத்தை அடைவதைப் போல் தோண்டி எடுத்துக்கொள் என்று சொல்கிறேன். ஆனால் ஒருவரும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. உடம்பு அழியக்கூடியது. மூச்சு காற்றில் மறைந்துவிடும். இம்மாதிரியான சந்தர்ப்பம் வராது. நான் எங்கேயோ போவேன், உட்காருவேன். என் பக்தர்களை பற்றிய கவலையே எனக்கு. நல்லதை செய்தவன் நன்மையே பெறுவார் என்றார். தீட்சிதர் எழுதுகிறார், பம்பாயை சேர்ந்த நாராயண் கோபிநாத் வயிற்றுநூல் கட்டி ஏற்பட்டு நடக்கவும் முடியாமல் அவஸ்தைப்பட்டார். பம்பாயில் பெரிய டாக்டர்களை அணுகியும் அதை வெளியே வரவழைக்க முடியவில்லை. எந்த மருந்தும் குணப்படுத்தவில்லை. ஒரு நாள் பக்தர் ஒருவர் சீரடிக்கு சென்றால் பாபாவின் அருளால் குணமடைந்துவிடும் என்று சொன்னார். கோபிநாத் மிகவும் வருந்தி
தன்னால் நடக்கவும் முடியவில்லை என்றும் குணமடைந்தால் உடனே செல்வதாகவும் சொன்னார். அந்த பக்தர் பாபாவின் உதியை கொடுத்து நீரில் கரைத்து உட்கொள்ளச் செய்தார். பாபாவின் கருணையினால் அந்த கட்டி உடைந்து மலத்தின் வழியாக வெளியே வந்துவிட்டது. பூரண குணமாகி கோபிநாத் பாபாவின் மகிமையை போற்றிக் கொண்டு ஷீரடி சென்று பாபாவிடம் சரணமடைந்தார். இவ்வாறு காகா சாஹேப் தான் கண்டதை விவரித்துள்ளார். குரு கடாட்சம் பரிபூர்ணம். அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.